ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி யூனிட். ஓகே, ஸோ யூனிட் 5ல் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி? எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி இஸ் அ branch of chemistry that deals with the interconversion of electrical energy into chemical energy and vice versa. அதாவது எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கனாக்கா அதில் வந்து நம்ம 2 டைப் ஆஃப் எனர்ஜி வந்து டீல் பண்ணுவோம். ஒன் இஸ் கெமிக்கல் எனர்ஜி, இன்னொன்று வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ இந்த பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி எதை பற்றி டீல் பண்ணுதுன்னா, எப்படி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து உங்களுக்கு கெமிக்கல் எனர்ஜியாக மாறுது அண்ட் வைசி வர்சானா எப்படி கெமிக்கல் எனர்ஜி வந்து உங்களுக்கு எப்படி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது. ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணி கெமிக்கல் எனர்ஜி மாற்றுறது நம்ம எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு கெமிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறது நம்ம என்ன, இந்த பேட்ரிஸில் இந்த பிரின்சிபல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ வி டேக் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், அதுலேருந்து நம்ம வந்து அதில் நடக்கிற செல் ரியாக்ஷன்ஸ் வச்சு தான் நமக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் ஆகுது. லைக் 2 டிஃப்ரெண்ட் பொட்டென்ஷியல்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு கரண்ட்டாக வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது. ஸோ ஜென்ரலாக நம்ம சுற்றி இருக்க பொருள் வந்து அதனோட கண்டக்டிவிட்டியை பொறுத்து நம்ம வி கேன் கேட்டகரைஸ் இன்ட்டு 3 டைப்ஸ். ஓகே, என்னென்னா கண்டக்டர்ஸ், செமி கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். ஓகே, ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் கண்டக்டர்ஸ்னால் வந்து நமக்கு இதுலேயே வந்து லைக் எக்ஸாம்பிள் வந்து மெட்டல்ஸ், மெட்டல் ஆக்சைட்ஸ், அடுத்து வந்து அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட், அக்வஸ் NaCl இல்லை மோல்டன் KCl, உருகிய நிலையில் இருக்க KCl, இல்லைனா வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு வந்து நம்ம அக்வஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரோலைட்ஸ் வந்து இது எல்லாமே வந்து கண்டக்டர்ஸ் தான். மெட்டல்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் மூலயமா கண்டக்ட் பண்ணுது. இந்த எலக்ட்ரோலைட்ஸ் வந்து அயான்ஸ் மூலயமா வந்து கண்டக்ட் பண்ணுது. அது பின்னாடி நம்ம டீட்டெயிலாக படிப்போம். அடுத்து செமி கண்டக்டர்ஸ் வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர் அண்டு பியோர் ஸ்டேட்டில் வந்து இட் வில் நாட் கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி. ஓகே, பை எப்போனா பை இன்க்ரீஸிங் த டெம்பரேச்சர் ஆர் பை டோப்பிங், அப்போ தான் வந்து இட் வில் கண்டக்ட் எலக்ட்ரிக். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் பேர் நம்ம செமி கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்சுலேட்டர்ஸ் தே வில் நாட் கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக், ரப்பர், வுட்டு, இது எல்லாமே வந்து நம்ம வுட், ரப்பர், கிளாஸ், இது எல்லாமே வந்து இன்சுலேட்டர்ஸ். செமிகண்டக்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து சிலிக்கான், ஜெர்மேனியம், இது எல்லாமே வந்து செமிகண்டக்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ திருப்பியும் இந்த மெட்டீரியல்ஸை, இது வந்து பிளாக் டயக்ராம். மெட்டீரியல்ஸை 3 கேட்டகரிஸாக பிரிக்கலாம்: கண்டக்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். கண்டக்டர்ஸ் 2 கேட்டகரி, ஒன்று மெட்டாலிக் ஆர் எலக்ட்ரானிக் கண்டக்டர்ஸ், ஏன்னா இட் கண்டக்ட்ஸ் டு த எலக்ட்ரான்ஸ். மெட்டல்ஸில் வந்து உங்களுக்கு அவுட் சைடில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்துருக்கும், எலக்ட்ரான்ஸ் தான் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணும். இதே எலக்ட்ராலிட்டிக் ஆர் அயனிக் கண்டக்டர்ஸ், இது தண்ணியில் இருக்கிறப்ப இட் வில் கிரியேட் த அயான்ஸ். அயான்ஸோட மூமெண்ட்னால யூ கெட் த கண்டக்ஷன். ஓகே, அடுத்து செமிகண்டக்டர்ஸ் வந்து 2 கேட்டகரி: இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் அண்டு எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ்னால் வந்து பியோர் செமிகண்டக்டர்ஸ். இது என்னென்னா பை இன்க்ரீஸிங் த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோடனே they will conduct the electricity. எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ்னால் வந்து எம்பியோர், நம்ம வந்து டோப்பிங் பண்ணுவோம். டோப்பிங் பண்ணுறதுனால அது வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுச்சுன்னா அது வந்து எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸில் 2 கேட்டகரிக்கு, P டைப் அண்ட் N டைப். இப்போ ஜெர்மேனியம் கூட நீங்கள் வந்து 3rd குரூப் எலிமெண்ட்ஸ் இல்லை 3 வேலன்சி இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து நீங்கள் டோப் பண்ணிங்கன்னா ஜெர்மேனியத்தோட வேலன்சி வந்து 4. இப்போ 3 வேலன்சி இருக்க கூட போடுறப்போ ஒரு இது கூட போகிறப்போ வந்து என்னது, வேலன்சி 3 இருக்கிறது கூட 3 இது ஜாயின் பண்ணும், ஒரு இடம் வந்து வேக்கண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஹோல் வந்து க்ரியேட் ஆகும். இதே இது வந்து பாசிட்டிவ், அது P டைப் அப்படின்றதுனால பாசிட்டிவ். இதே ஜெர்மேனியம் கூட 5 வேலன்சி இருக்க எலமெண்ட்ஸ் வந்து டோப் பண்ணுறப்ப ஜெர்மேனியம் வந்து இட் வில் பைண்ட் வித் த 4 வேலன்சி. எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 வேலன்சி கொடுக்கப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயாக இருக்கும். எலக்ட்ரான்னா வந்து நெகட்டிவ் சார்ஜ். அந்த நெகட்டிவ் சார்ஜ்னால எலக்ட்ரானால் கண்டக்ட் பண்ணுறதுனால இது பேர் N டைப் செமிகண்டக்டர். ஆக மொத்தம் இங்கே நம்ம செமிகண்டக்டர் சிலிக்கானோ ஜெர்மேனியம் தான் எடுக்கிறோம். நம்ம 3 வேலன்சி இருக்க எலிமெண்ட்ஸ் கூட நம்ம டோப் பண்ண போகிறோமா, இல்லை 5 வேலன்சி இருக்க எலிமெண்ட்ஸ் கூட டோப் பண்ணுறது பொறுத்து we get the P டைப் செமிகண்டக்டர் அண்ட் N டைப் செமிகண்டக்டர். அண்ட் இன்சுலேட்டர்ஸ் they will not conduct the electricity. அதில் வந்து உங்களுக்கு எந்த கேட்டகரிஸும் இல்லை. நெக்ஸ்ட்டு
இப்போ நம்ம மெயினாக வந்து மெட்டாலிக் கண்டக்டர்ஸ் நீங்கள் அதை ஃபிசிக்ஸில் தான் மெயினாக படிப்பீங்க. இங்கே நம்ம கெமிஸ்ட்ரியில் வந்து நம்ம மேக்ஸிமம் எதை ஃபோக்கஸ் பண்ணுவோன்னா எலக்ட்ராலிட்டிக் கண்டக்டர்ஸ். அப்போது நம்ம வி ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் எலக்ட்ரோலைட்ஸ். இப்போ எலக்ட்ரோலைட்ஸ் அதில் வந்து 3 கேட்டகரி இருக்குது. ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ்னால் நீங்கள் வாட்டரில் போட்டோன்னே ஆல்மோஸ்ட் இட் வில் டிசோசியேட் இன்டு அயான்ஸ். ஓகே, ஸோ இட் almost completely dissociate. Okay, completely dissociates into ions when you put it in a water or in the molten medium, in aqueous medium or in a molten state. molten na உருகிய நிலையில். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம NaCl எடுத்து வாட்டர் தண்ணியில் கரைக்கிறோம். Na + Cl- வரும், KCl, HCl. ஸோ இது எல்லாம் NaOH. ஓகே, இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ். அது தண்ணியில் போட்டோன்னே நமக்கு இம்மிடியேட்டாக அயான்ஸ் வந்து வரும். ஓகே, இதே வீக் எலக்ட்ரோலைட்ஸ் இட்ஸ் ஃபீப்லி டிசோசியேட்ஸ் அண்ட் கிவ்ஸ் தி அயான்ஸ். ரொம்ப ஸ்லோவாக டிசோசியேட் ஆகி அயான்ஸுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்கறது வந்து வீக் எலக்ட்ரோலைட்ஸ். ஸோ இட் ஃபீப்லினா வீக், இட் ஃபீப்லி டிசோசியேட்ஸ் இன்டு அயான்ஸ். அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணவே வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இதுக்கு என்னென்னா அசிட்டிக் ஆசிட், ஆல் த ஆர்கானிக் ஆசிட்ஸ் எடுத்துக்கலாம், ஃபார்மிக் ஆசிட், அப்புறம் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. இது எல்லாமே வந்து வீக் எலக்ட்ரோலைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து நான் எலக்ட்ரோலைட்ஸ், தே டிசால்வ் இன் வாட்டர் பட் தே வில் நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் they will not produce ions. It won't produce ions and it won't conduct the electricity. It won't conduct the electricity. ஸோ எது இது எத்தில் ஆல்கஹால், அடுத்து வந்து ஆல்கஹால், அடுத்து வந்து இந்த சுகர் நம்ம தண்ணியில் கரைச்சா கரையும், ஆனால் வந்து கண்டக்ட் பண்ணாது. ஓகே, வந்து CCl4 வந்து இந்த வாட்டரில் கரையாது, ஆனால் அது ஒரு சால்வெண்ட் தான். தேர் இஸ் நோ சார்ஜஸ். இதுவும் வந்து இட் வில் நாட் கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து நான் எலக்ட்ரோலைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அடுத்து நம்மளோட டாப்பிக்கில் என்ன இருக்குன்னா வந்து எலக்ட்ராலிசிஸ். வாட் இஸ் எலக்ட்ராலிசிஸ்? ஸோ இதுதான் வந்து ஸ்கிமேட்டிக் டயக்ராம். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எலக்ட்ராலிசிஸ் பண்ணுற அப்பாரட்டஸ், அது வந்து ஒரு பெரிய கண்டெய்னர் மாதிரி இருக்கும். அதில் 2 எலக்ட்ரோடு வந்து எடுக்கிறோம். ஒரு எலக்ட்ரோடு வந்து ஆனோட், இன்னொரு எலக்ட்ரோடு வந்து கேத்தோடு. ஓகே, ஆனோடு வந்து உங்களுக்கு பாசிட்டிவ், உங்களுக்கு எப்பவுமே கேபிட்டலில் எப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ், ஸ்மால் இருந்துச்சுன்னா அது வந்து மைனஸ். கேத்தோடு வந்து எப்போவுமே வந்து நெகட்டிவ். அப்போது நெகட்டிவ் எலக்ட்ரோடு என்ன பண்ணும், பாசிட்டிவ் அயான்ஸை வந்து இழுக்கும். ஓகே, அப்போ பாசிட்டிவ் அயான்ஸ்னால் யார், கேட்டையான்ஸ். ஓகே, கேத்தோட் இஸ் நெகட்டிவ் பட் கேட்டையான்ஸ் ஆர் பாசிட்டிவ் அயான்ஸ். ஓகே, அப்போ நம்ம இதை நம்ம நியூட்ரல் எலக்ட்ரோலைட்டாக எடுத்திருப்போம், வாட்டரை NaCl போட்டிருப்போம். அது என்ன ஆகும், இப்படி Na அண்ட் Cl இருக்கிறது நம்ம வாட்டரில் போட்டது Na+ அண்ட் Cl- மாறும். இந்த Na+ எங்கே போகும், நெகட்டிவ் எலக்ட்ரோடுக்கு போகும். ஓகே, நெகட்டிவ் எலக்ட்ரோடில் போயிட்டு டெபாசிட் ஆகும். Cl வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோடில் போயிட்டு கேஸாக வந்து உங்களுக்கு வெளியில் போயிடும். ஓகே, அப்போது உங்களுக்கு வந்து என்னது, நீங்கள் இருக்கிற ஒரு காம்பவுண்டை இப்போ வெறும் H2ன்றது நியூட்ரலாக இருக்கும், அது வந்து H2 H+ ஆகும், OH- ஆகும், H2 கேஸ் அண்ட் அதனோட எலிமெண்ட்ஸாக தனித்தனியாக பிரிக்கிற ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து எலக்ட்ராலிசிஸ். அப்போது எலக்ட்ராலிசிஸ் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டீகம்போசிங் அயானிக் காம்பவுண்ட்ஸ் இன்டு தேர் எலிமெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் அயானிக் காம்பவுண்ட்ஸாக இருக்கிறத இப்போ Na+ அண்ட் Cl அயான்ஸாக இருக்குது, சோடியம் மெட்டலாகவும் குளோரின் கேஸாகவும் மாற்றுவீங்க. இப்போ H2O இருக்குன்னா H2 அதுலேருந்து வரும் H2 கேஸ் அண்ட் O2 கேஸ். அதை தனித்தனியாக H2O லிக்விடை வந்து நீங்கள் H2 கேஸாகவும் O2 கேஸாகவும் இந்த எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸில் மாற்றலாம். ஓகே, இதுதான் வந்து எலக்ட்ராலிசிஸ். ஸோ அடுத்த டாபிக் என்னென்னா வந்து ஃபேரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ராலிசிஸ். இல்லை ஃபஸ்ட்டு லா வந்து எதை சொல்லுதுன்னா, the amount of any substance deposited or liberated at any electrode is directly proportional to the
quantity of the electricity passed through the electrolytic solution. இப்போ நம்ம இந்த எலக்ட்ராலிசிஸ் பார்த்தோம் இல்லையா, இங்கே வந்து கேத்தோடில் கேட்டையான்ஸ் போய் டெபாசிட் ஆகுது, ஆனோடில் ஆனியான்ஸ் போய் டெபாசிட் ஆகுது. இப்போ இங்கே போய் இந்த ஆனோடில் வந்து உங்களுக்கு கேஸாக லிபரேட் ஆகி ஆனியான்ஸ் வந்து உங்களுக்கு கேஸாக போய்டும். பட் கேட்டையான்ஸ் வந்து உங்களுக்கு டெபாசிட் ஆகுது இல்லையா. ஸோ கேத்தோடு வந்து இப்போ இங்கே டெபாசிட் ஆகிறப்போ ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரோடு இருக்கும், அது மேலே வந்து உங்களுக்கு டெபாசிட் ஆகுறப்போ இப்படி வந்து மேலே படியும். இந்த வெயிட் இருக்கு இல்லையா, இது எவ்வளோ டெபாசிட் ஆகிருக்கு, இந்த வெயிட் வந்து எதுக்கு ப்ரொப்போர்ஷன்னா நீங்கள் எவ்வளோ கரண்ட் வந்து இதில் பாஸ் பண்ணிங்க, அதுதான் வந்து குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. W டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு Q. Qன்றது Wன்றது அமௌண்ட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் டெபாசிட்டட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டெபாசிட்டட். Qன்றது குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பாஸ்ட், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி நீங்கள் அனுப்பிச்சிங்க. ஸோ கரண்ட்டை நம்ம அனுப்புகிறோம், கரண்ட் அனுப்புறதுனால வந்து இப்போ நம்ம வந்து அலுமினியம் கோட்டிங், இப்போ ஏதாச்சும் ரஸ்ட் ஆகிடுச்சு, அதை வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ உங்களுக்கு மெட்டல் கோட்டிங்லாம் வந்து பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்க, கரண்ட்டை பாஸ் பண்ணி தான் இவ்வளோ நேரம் பண்ணால் இவ்வளோ திக் லேயர் கோட்டிங் வந்து இருக்கும். இது வந்து ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட்டில் வச்சு தான் பண்ணுறாங்க. அப்போ W டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு Q. அதுக்கு ஒரு ப்ரொப்போர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போடுறாங்க, அது வந்து Z. ஏற்கனவே Wன்றது என்னது, W வந்து இட்ஸ் அ வெயிட் ஆஃப் த இல்லை அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், வெயிட் ஆர் அமௌண்ட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் டெபாசிட்டட், substance deposited. Qன்றது என்ன, quantity of electricity passed, quantity of electricity passed. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அப்படியே இருக்குது, அது amount of any substance deposited or liberated. டெபாசிட் வந்து உங்களுக்கு கேத்தோடில் நடக்கும், லிபரேஷன் வந்து உங்களுக்கு ஆனோடில் வந்து நடக்கும். அட் எனி எலக்ட்ரோட் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு குவான்டிட்டி ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி பாஸ்ட் இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். அதுக்கு ஒரு ப்ரொப்போர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போடுறோம், இசட்டோட பேர் என்னென்னா எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ஸ். பேசிக்கலி ஈக்குவலண்ட் வெயிட், எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இந்த Qன்னு சொல்லணும் இல்லையா, குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, அது எதுக்கு ப்ரொப்போர்ஷனல்னா இட் இஸ் ஈக்குவல் டு I இன்டூ T. இதில் ஐன்றது என்னென்னா கரண்ட்டு, அதனோட யூனிட் என்ன ஆம்பியர். அடுத்து Tன்றது என்னென்னா எவ்வளோ டைம் வந்து கரண்ட்டு வந்து பாஸ் ஆச்சு, அது வந்து செகண்ட்ஸ். அப்போது குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டியோட அப்படின்னா என்னென்னா, குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கரண்ட் எவ்வளோ பாஸ் பண்ணிங்க அண்டு டைம் எவ்வளோ டைம் பாஸ் பண்ணிங்க. இந்த Q கொண்டு போய் திருப்பியும் இந்த ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணாக்கா நம்ம அந்த ஈக்குவேஷன் 2 வந்து என்னவா மாறுதுன்னா, ஈக்குவேஷன் 2 becomes W equal to ZIT. அப்போ amount of the substance deposited at any electrode is equal to electrochemical equivalence Z into current I into time T. இதுதான் வந்து ஃபாரடேஸோட ஃபர்ஸ்ட்லாம். இந்த இசட்ன்றதுனது எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ஸ், இந்த ஈன்றது ஈக்குவலண்ட் வெயிட்டு, எஃப்ன்றது ஃபாரடே. அந்த ஈக்குவலண்ட் வெயிட்டை நீங்கள் ஃபாரடேவால் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா வர வேல்யூ தான் வந்து இசட். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட்லாம். இந்த ஃபார்முலாஸ் ஃபுல்லாக வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் இதை நோட் பண்ணிங்க, ஏன்னா இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம். ஓகே, ஸோ செகண்டில் வந்து இப்போ நீங்கள் எலக்ட்ராலிசிஸ் பண்ணுறீங்க, இட்ஸ் சீரீஸ் ஆஃப் எலக்ட்ராலிசிஸ். என்ன பண்ணுறீங்க, 2-3 டிஃப்ரெண்ட் அவங்க எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் என்ன பண்ணுறீங்க, சீரீஸாக கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரே அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் பண்ணுறீங்க. அப்படி பாஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1:1 எலக்ட்ரோலைட் எடுத்துருக்கோம், Ag+ அண்டு NO3-. அடுத்து காப்பர் சல்ஃபேட் வந்து 2:2 எலக்ட்ரோலைட் எடுத்திருக்கோம். அடுத்து ஃபெரிக் குளோரைடு வந்து 1:3. ஓகே, அப்போது நீங்கள் ஒன்று எடுக்கிறப்போ கேத்தோடு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். கேத்தோடு வந்து என்னவாக இருக்கும், கேத்தோடு தான் டெபாசிட் ஆக போகுது. Ag+க்கு வந்து சார்ஜ் வந்து 1, Cu2+ஓட சார்ஜ் வந்து 2, அடுத்து Fe3+ஓட சார்ஜ் வந்து 3. அப்போது நம்ம வந்து அதனோட அட்டாமிக் வெயிட் வேணும்னா என்ன பண்ணுவோம், ஸோ அட்டாமிக் வெயிட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதனோட என்ன சார்ஜோ அதால் டிவைட் பண்ணால் நமக்கு ஈக்குவலண்ட் வெயிட் வந்துடும். ஸோ அப்போது நீங்கள் அட் அ கிவன் டைமில் இந்த சீரீஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட் சொல்யூஷனில் இங்கே வந்து இங்கே கரண்ட்டை பாஸ் பண்ணுறப்ப இங்கே M1:M2:M3 = E1:E2. இது இந்த அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டெபாசிட்டட் வந்து உங்களுக்கு டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ மாஸ் ஆஃப் Ag வந்து வேணும்னா மாலிகுலர் மாஸ் ஆஃப் Ag/1,
மாஸ் ஆஃப் Cu வந்து மாலிகுலர் மாஸ் ஆஃப் Cu/2. அடுத்து மாஸ் ஆஃப் Fe வந்து வேணும்னாக்கா உங்களுக்கு Me/3 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகே, அப்போ அதனோட எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ஸால் நீங்கள் வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ Feக்கு 3 ஆலையும் Cuக்கு 2 ஆலையும் இதை டிவைட் பண்ணோம். நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப இதை புரியும் உங்களுக்கு. இப்போதைக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்துக்கோங்க. It states that when same quantity of electricity is passed through different electrolytic solutions, இதில் நம்ம என்னென்ன எடுத்திருந்தோம், any different solutions நம்ம எடுக்கலாம். The weights of the substances produced at the electrode are directly proportional to their chemical equivalent weights. ஓகே, அப்போது இந்த Z1 and Z2 இருக்கு இல்லையா, இது வந்து என்னது, அதனோட சார்ஜ் நினைக்கிறேன். E1/E2 is equal to Z1/Z2. ஓகே, டைரக்ட்லி ப்ரோபோர்ஷனல், they are equivalent weights. இது வந்து Z வந்து நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். E1ன்றது அது வெறும் ஈக்குவலண்ட் வெயிட். அப்போது E1 Z1 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து உங்களுக்கு இந்த கண்டக்டன்ஸ் பற்றி நம்ம படிக்கிறதுனால கண்டக்டன்ஸ் டாபிக் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, V = IR. வேர் Vன்றது என்னது, வோல்டேஜ். இதுதான் வந்து ஓம்ஸ்லா. ஓம்ஸ்லா வந்து கண்டக்டன்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பற்றி சொல்லும், அதுக்கப்புறம் கண்டக்டன்ஸ்க்கு வந்து வருவோம். V = IR, வேர் V = வோல்டேஜ், I வந்து கரண்ட்டு. ஓகே, வோல்டேஜோட யூனிட் வோல்ட், கரண்ட்டோட யூனிட் ஆம்பியர். அடுத்து ஆர்னா வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸோட யூனிட் என்ன, ஓம். ஓகே, அகெயின் ஒன் மோர் லா இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ், இப்போ ஒரு மெட்டாலிக் கண்டக்டர்ஸ் இருக்குன்னா மெட்டல்ஸில், ஸோ இந்த பிக்சர் உங்களுக்கு நான் என்லார்ஜ் பண்ணுறேன். ஒரு மெட்டாலிக் கண்டக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதனோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா R directly proportional to L, inversely proportional to A. Then we put a proportionality constant rho, it is resistivity. Okay, so R and the resistance வந்து length of the wire directly proportional. Again R வந்து inversely proportional to cross sectional area of the wire. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறப்ப R directly proportional to L/A, அதுக்கு ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போடுறோம். வெறும் Rனா ரெசிஸ்டன்ஸ், ரோனா ரெசிஸ்டிவிட்டி இல்லை ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஓம்ஸ்லாலேருந்து நம்ம வந்து எடுக்கிறோம். இது வந்து இப்போ மெட்டல் ஒயர்ஸ்க்கு. இதே சப்போஸ் எனக்கு எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷனுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்றப்ப என்ன பண்ணுறோம், இப்போ எலக்ட்ரோடு எடுக்கிறோம். ஏன்னா ஒரு செல்லில் 2 எலக்ட்ரோடு இருக்கும். அந்த 2 எலக்ட்ரோடுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து L. ஓகே, அதுதான் இங்கே Lன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த எனி எலக்ட்ரோடு, எப்போயும் எலக்ட்ரோடு ரெண்டுமே சிமெட்ரிக்கலாக தான் இருக்கும், A. ஓகே, அப்போது எலக்ட்ரோடுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து L, அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த எலக்ட்ரோடு வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ L/A அப்படின்னு சொல்லிட்டுனா என்னென்னா செல் கான்ஸ்டன்ட்னு ஒரு குவான்டிட்டியை வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் இஸ் அகெயின் ரோ இன்ட்டு L/A. இது மெட்டாலிக் கண்டக்டர்ஸ்க்கும் இந்த ஈக்குவேஷன் பொருந்தும். மெட்டாலிக் கண்டக்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் அயானிக் கண்டக்டர்ஸ், ஏன்னா ரெண்டுமே வந்து எலக்ட்ராலிட்டிக்னு வரும். ஸோ எம்சினா மெட்டாலிக் கண்டக்டர், ஐசினா வந்து அயானிக் கண்டக்டர். அயானிக்னா எலக்ட்ராலிட்டிக், எம்சினா எலக்ட்ரானிக். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த இன்வர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் த கண்டக்டன்ஸ். அதை வந்து நம்ம ஒரு சில புக்கில் சின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே சி வந்து நம்ம கான்சன்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்படியெல்லாம் நீங்கள் யூ கேன் யூஸ் சினா கண்டக்டன்ஸ், இல்லை ஜீனா கண்டக்டன்ஸ். ஜஸ்ட் சி = 1/R போட்டாலும் சரி, இல்லை இங்கே வந்து CRGன்னு வந்து 2 ஈக்குவலாக நீங்கள் எதனால எடுத்துக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் நம்ம திடீர்னு கான்சன்ட்ரேஷன்லாம் வரும், α² Cலாம் வந்து வந்துடும். அதனாலாம் வந்து ஜஸ்ட் யூஸிங் ஒன்லி G நோட்டேஷன். ஸோ டு அவாய்ட் த கன்ஃபியூஷன் இதுதான். இப்போ வி ஜஸ்ட் ஃபிக்ஸ் வித் G இட் செல்ஃப். ஸோ ஜீனா வந்து கண்டக்டன்ஸ். இப்போ ஜீனா வந்து வாட் இஸ் G இஸ் த கண்டக்டன்ஸ். கண்டக்டன்ஸ் என்னது, இன்வர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து கண்டக்டன்ஸ். கண்டக்டன்ஸோட யூனிட் வந்து என்னது, சீமன். SEMEN, சீமன்.
அது கேபிட்டல் எஸ்ன்னு போடுவோம். ஸ்மால் எஸ்னா வந்து டைமுக்கு, கேபிட்டல் எஸ்னா வந்து உங்களுக்கு கண்டக்டன்ஸோட யூனிட். ஓகே, இப்போ கேபிட்டல் எஸ் ஃபார் த கண்டக்டன்ஸோட யூனிட் ஆஃப் கண்டக்டன்ஸ் வந்து சீமன். அதை கேபிட்டல் எஸ் வந்து போடணும். ஓகே, அடுத்து இப்போ எப்படி நம்ம ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ரோ இருக்குது, அதே மாதிரி நம்ம வி ஆர் டிஃபைனிங் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் அதை கப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு 3 கே யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்மால் கே வந்து என்னென்னா ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு, கெமிக்கல் கைனெட்டிக்ஸில் வேறெவர் யூ கெட் அ ரேட் கான்ஸ்டன்ட் அதுக்கு யூஸ் பண்ணுவோம். வெறும் கேபிட்டல் கே வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து இந்த கே போட்டு எலாங்கேட்டட் கே தான் வந்து கப்பானா வந்து என்னது, இட்ஸ் அ ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். ஓகே, அப்போ சிம்பிள் போடுறப்ப நீங்கள் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி இன்வர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டக்டன்ஸாக மாறிச்சோ அதே மாதிரி த இன்வர்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ் த ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். இப்போ எப்படி ஜி ஈக்குவல் டு 1/r நமக்கு ஆல்ரெடி ரோ தெரியும், அப்போ கப்பா ஈக்குவல் டு 1/ρ அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். ஆல்ரெடி எனக்கு ரோக்கான வேல்யூ தெரியும். வாட் இஸ் ரோ, ரோ இஸ் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு L/A. இப்போ ரோ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு A/L அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை கொண்டாந்து இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இப்போ இது எல்லாமே இன்வர்ஸ் எடுக்கணும். அப்போது இந்த ஈக்குவேஷனுக்கு 1/ρ எடுக்கப்போ இதுக்கு 1/இதுக்கு 1/, எடுக்கிறப்போ 1/r 1/r 1/A/L வந்து L/Aன்னு வந்துடும். ஓகே, ஆல்ரெடி நமக்கு 1/rனா என்னன்னு தெரியும். 1/r வந்து என்னது, வி ஃபவுண்ட் இட் இஸ் G. 1/r வந்து என்னது, G. L/A. அப்போது ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் ஈக்குவல் டு கண்டக்டன்ஸ் இன்ட்டு செல் கான்ஸ்டன்ட். இதையும் ஒரு ஒன் வேர்டெல்லாம் கேட்டிருந்தாங்க. அப்போது ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸையும் செல் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், இல்லை ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் இன்ட்டு டேஷ் இன்ட்டு செல் கான்ஸ்டன்ட், கண்டக்டன்ஸ் இன்ட்டு செல், இல்லை 1/, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதணும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாலாம் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ்க்கு யூனிட் பார்க்கலாம். கப்பாவோட யூனிட் ஆஃப் கப்பா. ஸோ கப்பாவோட எக்ஸ்பிரஷன் என்ன, ஜீனா கண்டக்டன்ஸ், கண்டக்டன்ஸோட யூனிட் என்ன, சீமன். L/A மீட்டர் ஸ்கொயர் என்ன வரும், சீமன் மீட்டர் இன்வர்ஸ்னு வரும். அப்போது ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸோட யூனிட் என்ன, சீமன். ஏன்னா ஒன் வேர்டில் யூனிட்ஸும் கேட்பாங்க, அதனால் யூனிட்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து மோலார் கண்டக்டன்ஸ். இது என்னன்னாக்கா நம்ம வந்து இப்போ கண்டக்டிவிட்டி மீட்டர்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்போ நம்ம இந்த பீக்கரில் வந்து நீங்கள் 1 மோல் சொல்யூஷன் வந்து எடுத்துக்கிட்டீங்க, 1 மோலார் சொல்யூஷன், அதாவது 1 மோல் பெர் லிட்டர், 1 மோல் இன் 1 லிட்டர் எனி எலக்ட்ரோலைட். ஓகே, அதில் கண்டக்டிவிட்டி செல் டிப் பண்ணி அந்த கண்டக்டிவிட்டி மீட்டரில் ஒரு ரீடிங் காட்டும். இப்போது 1 மோலாரிட்டி சொல்யூஷனில் கண்டக்டிவிட்டி டிப் பண்ணி அந்த ரீடிங் என்ன காட்டுதோ அதான் வந்து மோலார் கண்டக்ட். இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த கண்டக்டன்ஸ் ஆஃப் அ சொல்யூஷன் கண்டைன்ஸ் 1 மோல் ஆஃப் அ சொல்யூட் பெர் லிட்டர், அதாவது 1 மோலார் கான்சன்ட்ரேஷன். ஓகே, கண்டக்டன்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை த அயான்ஸ் present in the conductance produced by the ions present in the 1 molarity of the electrolyte solution. இப்படியும் டிஃபைன் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டில் இந்த மாதிரியும் டிஃபைன் பண்ணலாம், இப்படியும் டிஃபைன் பண்ணலாம். அப்போது ஜென்ரலாக இல்லைன்னா லாம்டா எம், இது வந்து வெறும் இப்படி போட்டால் ஸ்மால் லாம்டா, இப்படி போட்டால் கேபிட்டல் லாம்டா. இது ஸ்மால். ஓகே, இது வந்து க்ரீக் லெட்டர்ஸ், இது வந்து ஸ்மால் லாம்டான்னு சொல்லுவோம், ஸ்மால் லாம்டா. இது கேபிட்டல் லாம்டா. இப்போது லாம்டா எம் இஸ் ஈக்குவல் டு எம் ஃபார் மோலாரிட்டி கண்டென்ட்ஸ்க்காக நம்ம அந்த சப்ஸ்கிரிப்டில் எம் போட்டிருக்கோம். கப்பா பை மோலாரிட்டி. மோலாரிட்டின்னா என்ன, மோல் பர் லிட்டர். இப்போ இது வந்து நீங்கள் பெர் வால்யூமில் நீங்கள் எடுத்திங்கனாக்கா வெறும் மோலாரிட்டி இன்வர்ஸில் எடுக்கிறப்போ இது நீங்கள் எழுதலாம். இல்லைனா வந்து மோல் பர் லிட்டர், மோல் இன்ட்டு 1000, அந்த லிட்டர் வந்து 1 லிட்டர் ml அப்படின்னு நீங்கள் எடுக்கிறப்ப 1000 ml எடுக்கிறப்போ நீங்கள் அதனோட யூனிட் வந்து சீமன் மீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வர்ஸ். ஓகே, ஏன்னா கப்பாக்கு ஏற்கனவே என்ன யூனிட் போட்டிருந்தோம், கப்பாக்கு யூனிட் வந்து
சீமன் மீட்டர் இன்வர்ஸு. கீழே வந்து உங்களுக்கு ஒரு லிட்டர் மோலாரிட்டி இருக்குது. மோலாரிட்டி எப்படி எழுதலாம்? மோல் பர் டெசிமீட்டர் க்யூப்னு எழுதலாம், இல்லை மோல் பர் மீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டர் பவர் -3ன்னு எழுதலாம். டெசிமீட்டர் க்யூபை நம்ம மீட்டர் க்யூபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ -3 மேலே போச்சுன்னா +3 மாறும். அதுலேருந்து -1 +3 போகிறப்போ மீட்டர் ஸ்கொயர். அப்புறம் இது வந்து மேலே போச்சுன்னா மோல் இன்வர்ஸ். ஓகே, அடுத்து ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். இப்போ எப்படி நம்ம வந்து 1 மோலாரிட்டி சொல்யூஷனுக்கு கண்டக்டன்ஸ் கண்டுபிடிச்சோமோ 1 நார்மாலிட்டி சொல்யூஷனை கண்டக்டிவிட்டி செல்லில் நீங்கள் கண்டக்டன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதான் வந்து ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த கண்டக்டன்ஸ் ஆஃப் அ சொல்யூஷன் கண்டைன்ஸ் 1 கிராம் ஈக்குவலண்ட். இப்போ ஒரு நார்மாலிட்டி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? 1 கிராம் ஈக்குவலன்ஸ் எடுத்து 1 லிட்டரில் கரைச்சா நமக்கு 1 நார்மாலிட்டி வரும். 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் சொல்யூட் பெர் லிட்டர் இன் த சொல்யூஷன். அதாவது நீங்கள் 1 நார்மாலிட்டியில் எனி சப்ஸ்டன்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அதை கண்டக்டிவிட்டி செல்லில் ப்ளேஸ் பண்ணி அந்த கண்டக்டன்ஸ் நீங்கள் மெஷர் பண்ணால் அது பேர் ஈக்குவலன்ட் ஈக்யூனா ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். இப்போது லாம்டா ஈக்யூ இஸ் ஈக்குவல் டு கப்பா பை நார்மாலிட்டி. அகைன் அதனுடைய யூனிட் சீமன் மீட்டர் ஸ்கொயர், கிராம் ஈக்குவலன்ட் இன்வர்ஸ். அங்கே மோல் இன்வர்ஸ் இருந்துச்சு, இங்கே கிராம் ஈக்குவலன்ஸ் இன்வர்ஸ். ஓகே, இப்போ இந்த கண்டக்டன்ஸை எப்படி மெஷர் பண்ணுறது? இதுதான் ஆக்சுவல் கண்டக்டிவிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட். நீங்கள் லேபில் பார்க்குறப்ப இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு இது கண்டக்டிவிட்டி மீட்டர், இது வந்து கண்டக்டிவிட்டி செல்லு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா இந்த கண்டக்டிவிட்டி செல்லில் உள்ள ரெண்டு எலக்ட்ரோடு இருக்கும், பிளாட்டினம் எலக்ட்ரோட். அது ரெண்டுத்துக்கு இருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்து எல்லுன்னு சொல்லியிருக்கோம். அதனோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா இந்த சின்ன அப்பரேட்டஸ் இதுக்குள்ளே வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதை கொண்டு போயிட்டு இந்த பீக்கர் தான் வந்து உங்களோட அப்பரேட்டஸ். இங்கே ஆல்ரெடி கிளாஸ் பீக்கர் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஓகே, அங்கே பீக்கர் தெரியுதா? ஸோ அந்த பீக்கரில் நம்ம சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி அந்த இது வந்து இந்த கிளாஸ் இங்கே கிளாஸ் மாதிரி இருந்தாலும் அதை வந்து கண்டக்டிங் ஒரு மாதிரி செமி பர்மியபிள், இட் வில் கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி. ஸோ அது வந்து இட் வில் சென்ஸ் த ஹவு மச் கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாச்சும் சென்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா கண்டக்டிவிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் தி அயான்ஸ் இல்லையா? அயான்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டக்டன்ஸ் வந்து அதிகமாக காட்டும். அப்போ இதை சென்ஸ் பண்ணி அதை டிப் பண்ணோடனே என்ன பண்ணும்? இட் வில் ஷோ த கண்டக்டிவ் மீட்டரில் இங்கே வந்து 487 காட்டியிருக்கு இல்லையா? இட் வில் ஷோ த ரீடிங். ஸோ எப்படி வந்து கண்டக்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணுறது? ஸோ நம்ம டைரெக்டாக வந்து இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே கரண்ட்டை வந்து எலக்ட்ராலிசிஸ் மாதிரி பண்ணாக்கா என்ன ஆகும் உங்களுக்கு? இப்போ NaClன்றது Naவும் Cl மெட்டலாக, இது மெட்டலாக போய்ட்டு இது கேஸாக போயிடும் டைரக்ட் கரண்ட் போட்டாக்கா, டிசி போட்டாக்கா. அப்போ நம்ம கண்டக்டிவிட்டி மெஷர்மெண்ட்டில் என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஏசி கரண்ட், ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஏசி சோர்ஸ். இங்கே வந்து ஃபிகர்லேயே கொடுத்துருக்காங்க, இது 12th புக்கில் தான் எடுத்தேன். ஸோ இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதுதான் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் செட்டப்பில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம அப்ளை பண்ணுற அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த இன்வர்ஸாக உங்களுக்கு கரண்ட்டாக மாற்றி தென் இட் வில் சென்ஸ். ஓகே, ஸோ வி ஹாவ் டு மெஷர் த ஸ்பெசிஃபிக் கரண்ட் யூஸிங் த மெட்டல் பிரிட்ஜ். அது ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கலில் மெட்டாலிக் பிரிட்ஜ் வச்சு நீங்கள் அது எப்படி பண்ணுறது. அதே மாதிரி ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனை வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அண்டு கண்டக்டிவிட்டி செல் வந்து எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனை ஃபில் பண்ணி வச்சு எதுக்கு மெஷர் பண்ண போகிறோமோ அதை பீக்கரில் ஃபில் பண்ணிட்டு அதை நம்ம மெஷர் பண்ணலாம். இங்கே நம்ம டைரெக்டாக டிசி பவர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பட் மெட்டாலிக் ஒயருக்கு நம்ம டைரெக்டாக டிசி யூஸ் பண்ணலாம். பட் எலக்ட்ராலிட்டிக் கரண்ட்டுக்கு வந்து எலக்ட்ராலிட்டிக் கண்டக்டன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறோம், வி ஹாவ் டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, ஏன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து இட் வில் ப்ரிவென்ட் த எலக்ட்ரோலிசிஸ். டேரெக்டாக பண்ணுறப்ப எலக்ட்ரோலிசிஸ் மாறிடும் எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷனில். இப்போ இந்த செட்டப்பில் வந்து உங்களுக்கு பிக்யூ எஸ்ன்ற ரெசிஸ்டன்ஸ் வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் வந்து பிக்யூ வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ், ஒரு நோன் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிஎன்கியூ. ஸோ பிஎன்கியூ வந்து உங்களுக்கு இங்கே நோன் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அன்னோன். எஸ்ன்றது அன்னோன், ஏன்னா நீங்கள் இதை மாற்றிட்டே இருப்பீங்க. ஸோ அதிலேருந்து என்ன பண்ணுவீங்க, அந்த ஏசி சோர்ஸில் வந்து 550 வந்து கனெக்ட் பண்ணியிருப்பீங்க அது ஜங்ஷன் கூட. ஸோ அதுலேருந்து சூட்டபிள் டிடெக்டர். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி எஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ் ஆகிறதுக்கு வில் பி அட்ஜஸ்டிங் அன்டில் தேர் இஸ் நோ கரண்ட் ஃப்ளோ த்ரூ த டிடெக்டர். அப்புறம் வேரியபிள் எஸ் இஸ் அட்ஜஸ்டட் அன்டில் த பிரிட்ஜ் இஸ் பேலன்ஸ்ட் அண்ட் திஸ் கண்டிஷன்ஸ் தேர் இஸ் நோ கரண்ட் ஃப்ளோ த்ரூ த டிடெக்டர். இப்போ இது வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். ஸோ P/Q = R/S. நமக்கு தேவையான ரெசிஸ்டன்ஸை
இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்து ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா 1/R = Gன்னு சொல்லிட்டு நமக்கு இது வந்து நம்ம இன்வெர்ட் பண்ணி எனக்கு G வேணும்னா 1/R அதை நான் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த கண்டக்டிவிட்டி செல்லிலே அதனோட L/A வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, வாட்டருக்கு வந்து செல் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம 0 பியூர் வாட்டருக்கு. அப்போ நமக்கு செல்லுக்கு அந்த கண்டக்டிவிட்டி செல்லோட கான்ஸ்டன்ட் வந்து கொடுத்துருவாங்க. அப்போது கப்பா வந்து G × L/A. ஸோ இந்த வேல்யூ அண்ட் இந்த வேல்யூ நம்ம போடுறப்போ we can get the specific conductance and இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து we can get the conductance. ஸோ கண்டக்டன்ஸும் நம்ம மெஷர் பண்ணலாம். ஒன்ஸ் கண்டக்டன்ஸும் செல் கான்ஸ்டன்ட்டும் தெரிஞ்சுன்னா we can measure the specific conductance. சப்போஸ் நீங்கள் எடுக்கிற செல் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 எலக்ட்ரோடும் 1 சென்டிமீட்டர் அப்பார்ட்டில் இருக்குது அண்ட் ஏரியா வந்து 1 cm² அப்படின்னாக்கா 1 molarity ஆஃப் த சொல்யூஷன் நீங்கள் அதில் ப்ளேஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும், கப்பா = Gன்னு சொல்லிட்டு மாறும். ஓகே, அது வந்து 1 molarity இப்போ தேவையில்லை. இப்போதைக்கு செல் கான்ஸ்டன்ட் வந்து L = 1 cm, A = 1 cm² எடுக்கிறப்போ இது வந்து யூனிட்டியாக மாறிடும். அப்போது செல் கான்ஸ்டன்ட் 1ன்னு இருக்கப்போ அந்த சொல்யூஷனோட கண்டக்டன்ஸ் தான் அதனோட ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். ஓகே, இது வந்து ஸ்பெஷல் கண்டிஷன். L = A, so L = 1 cm, A = 1 cm². ஸோ இந்த மாதிரி we can measure the conductance. ஸோ இன்றைக்கி will stop up to this. ஸோ நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம், we just started with the வாட் இஸ் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி கண்டக்டிவிட்டி பேஸ் பண்ணி மெட்டீரியல்ஸ் நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், தென் அதில் இன்னும் ஃபர்தராக எப்படி கேட்டகரைஸ் பண்ணோம், தென் எலக்ட்ரோலைட்ஸோட கிளாஸிஃபிகேஷன், ஸ்ட்ராங், வீக் அண்ட் நான் எலக்ட்ரோலைட்ஸ், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அடுத்து எலக்ட்ராலிசிஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அப்புறம் ஃபேரடேஸோட ஃபர்ஸ்ட் லா அண்ட் ஃபேரடேஸோட செகண்ட் லா பார்த்தோம். அப்புறம் கண்டக்டன்ஸ்னால் என்ன, ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ்னால் என்ன, மோலார் கண்டக்டன்ஸ்னால் என்ன, ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸாக என்ன, அப்புறம் ஒரு கண்டக்டன்ஸை எப்படி கண்டக்டிவிட்டி செல் வச்சு எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்தோம். ஸோ இதனோட கண்டினியூஷனாக நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் வெல். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.